ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டெய்லி 5 சம்ஸ்ல 71வது வீடியோ பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 70 வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாத்துருங்க. இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ்ல வந்து உடனே வந்து சேரும். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ரீசனிங் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். எல்ன்றது பிளஸ், எம்ன்றது மைனஸ், என்னங்கிறது இன்ட், பீனா டிவிஷன்னா இந்த சீரீஸை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. 14 என்னுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணணும், இன்ட்னு யூஸ் பண்ணணும். ஸோ இன்ட் 10 எல்னு கொடுத்துருக்காங்க. எல்லுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணணும், பிளஸ் யூஸ் பண்ணணும். பிளஸ் 42. பீனு கொடுத்துருக்காங்க. பிக்கு பதில் என்ன யூஸ் பண்ணணும், டிவிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ டிவைடட் பை 2. எம்முக்கு பதில் என்ன யூஸ் பண்ணணும், -8. ஓகேங்களா. இதை போர்ட் மாஸ் படி ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்றப்போ டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போறோம். 1 2 2 21 × 2 42 கிடைக்கும். நெக்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் படி மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணா 10 × 14 140 பிளஸ் 21 -8. ஸோ 21ல இருந்து 8 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 13 அப்படின்றது கிடைக்கும். ஸோ 140 பிளஸ் 13 ஆட் பண்ணோம்னா நமக்கு 153 கிடைக்குங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 153 என்பதுதான் சரியான விடை. நம்ம வீடியோல பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஃபயர் சிம்பிள் கொடுத்துருங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நமக்கான இரண்டாவது கொஸ்டின் போயிருங்களா. நமக்கான இரண்டாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா கோடிங் டிகோடிங் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பீகாக்ன்றது பாத்தீங்கன்னா நமக்கு பீகாக்ன்றது 3191529521 கொடுத்திருக்காங்க. அதாவது பிங்கிறது பாத்தீங்கன்னா 31, ஈங்கிறது பாத்தீங்கன்னா 9, ஏங்கிறது பாத்தீங்கன்னா 1, சிங்கிறது பாத்தீங்கன்னா 5, சிங்கிறது 5, ஓங்கிறது பாத்தீங்கன்னா 29. ஓகேங்களா. ஓங்கிறது 29, சிங்கிறது 5, கேங்கிறது 21. ஓகேங்களா. அதாவது டபுள் டிஜிட்ல வர நம்பர்ஸை வந்து டபுள் டிஜிட்ல எடுத்துக்கலாம், சிங்கிள் டிஜிட்ல வர நம்பரை சிங்கிள் டிஜிட்டா எடுத்துக்கலாம். ஏன்னா பிங்கிறது 16th பொசிஷன்ல வரத 31 மாத்திருக்காங்க. ஸோ 31 கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ட்டு 2 -1 பண்ணிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம கிட்ட என்ன கேட்கறாங்க, பீஸ்ங்கிற வேர்டுக்கு வந்து என்ன கோடு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ PEACE அப்படின்றதான் பீஸ். இதுல பிங்கிறது பாத்தீங்கன்னா 31, ஈங்கிறது பாத்தீங்கன்னா 9, ஐங்கிறது பாத்தீங்கன்னா 1, ஈங்கிறது பாத்தீங்கன்னா 5, சாரி சிங்கிறது பாத்தீங்கன்னா 5, ஈங்கிறது பாத்தீங்கன்னா 9. அப்படியே இந்த இதுல இருக்க நம்பரை வந்து சாரி லெட்டரை வந்து அப்படியே நம்பர் மட்டும் எடுத்து எழுதுனா போதும். பீஸ்ன்ற வேர்டு பாத்தீங்கன்னா பீகாக்ன்ற வேர்டுக்குள்ளதான் இருக்கு. ஸோ 31 91 59 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ரொம்பவே சிம்பிளான சம் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பசில் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நமக்கு பாக்ஸ் டயக்ராம் மாதிரி கொடுத்துட்டு 1 2 5 கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கீழே இருக்க 2 நம்பரை யூஸ் பண்ணி 5 நம்பர் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி 2 3 நம்பர் யூஸ் பண்ணி 13 நம்பர் கொண்டு வந்திருப்பாங்க. 3 4 யூஸ் பண்ணி நமக்கு 25 கொண்டு வந்திருப்பாங்க. சேம் 4ஐயும் 5ஐயும் யூஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன நம்பர் வருது அப்படின்றதான் நமக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். நமக்கு 1ஐயும் 2ஐயும் யூஸ் பண்ணா எப்படி வந்து 5 வந்து இருக்குன்னா 1 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்க போகுது, 1ன்னு கிடைக்க போகுது. பிளஸ் 2 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்க போகுது, 4ன்னு கிடைக்க போகுது. ரெண்டு நம்பரையும் கூட்டுங்களேன், 1 + 4 5ன்னு கிடைக்கும். அப்போ லாஜிக் என்ன, கீழே இருக்க 2 நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா நமக்கு மேல இருக்க நம்பர் கிடைக்குது. ஸோ இந்த 2 டயக்ராமுக்கு கரெக்டா அப்ளை ஆயிருக்கா, லாஜிக் இதே லாஜிக் ஃபாலோ ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஸோ 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர்டை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும், 13 கிடைக்கணும். 2 ஸ்கொயரோட வேல்யூ 4 பிளஸ் 3 ஸ்கொயரோட வேல்யூ 9. ரெண்டுத்தையும் கூட்டும் போது நமக்கு 13ன்ற நம்பர் வந்து கிடைக்குது. ஸோ கரெக்டா அப்ளை ஆயிருக்கு. சேம் இதுக்கும் செக் பண்ணிடலாம். 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர், 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, 4 ஸ்கொயரோட வேல்யூ 16. 9 பிளஸ் 16 25 அப்படின்றது கிடைக்கும். 9 பிளஸ் 16 25ன்றது கிடைச்சிருக்கு. ஸோ மூணுக்குமே இந்த 3 டயக்ராமுக்குமே சேம் லாஜிக் ஃபாலோ ஆயிருக்கு. அதே லாஜிக்கை நமக்கு கேட்ட கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிள் தான். 4 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர், 4 ஸ்கொயரோட வேல்யூ 16, 5 ஸ்கொயரோட வேல்யூ 25. ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 41ன்னு கிடைக்குங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 41. இது பாத்தீங்கன்னா 2012ல இருந்து 2015க்குள்ள கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 108ல கேட்டிருக்காங்க. ரொம்பவே அருமையான சம் தான். இதே மாதிரி நமக்கான அடுத்த சம் பாத்துருங்களா. ரொம்பவே சிம்பிள். நமக்கான அடுத்த சம் பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது நமக்கு டிஜிட்ஸ் 3 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பர் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஏறு வரிசை அசெண்டிங் ஆர்டர்ல எழுதி, அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுறப்போ
எந்த நம்பர் வந்து சின்ன நம்பரா இருக்கும், ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து அந்த ஆர்டர்ல என்ன நம்பர் இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. நமக்கு என்னென்ன நம்பர் கொடுத்திருக்காங்க, 435, 876, 923, 574 கொடுத்திருக்காங்க. இந்த 3 டிஜிட் நம்பரையும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். 435 ஏறு வரிசையில் எழுதும் போது, அதாவது சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் எழுதணும், 3 4 5 நம்ம மாத்தலாம். ஓகேங்களா, 3 4 5ங்கிறதா நமக்கு 435 மாத்தனதா அர்த்தம். ஏறு வரிசையில எழுதியிருக்கும். இதே மாதிரி 876 எப்படி எழுதலாம், சின்னதுல இருந்து பெருசுக்கு எழுதணும். ஸோ 6 7 8 அப்படின்ற நம்பரை எழுதிடலாம். ஓகேங்களா, அதே மாதிரி 923 எப்படி மாத்தலாம், ரொம்பவே சிம்பிள் தான். 2 3 9 அப்படின்னு மாத்தலாம். கரெக்ட்டுங்களா, 2 3 9 மாத்தலாம். இதே மாதிரி 574 எப்படி மாத்தலாம், 4 5 4 5 7 மாத்தலாம். ஓகே, இந்த மாதிரி அவங்க சொன்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். அதாவது அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, அதுல வந்து ஸ்மாலஸ்ட் சிறிய நம்பர் எதுன்னு கேட்கறாங்க. இதுல கொடுத்திருக்கிறதுலே சின்ன நம்பர் எது, 239 தான் சின்ன நம்பர். பட் ஆப்ஷன்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க, ஆப்ஷன்ல இருக்காது. அதாவது 239ங்கிறது எந்த நம்பரை அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணுமோ அந்த நம்பர் தான் நமக்கு ஆன்சர்ல கொடுத்திருப்பாங்க. அப்ப 923 அப்படின்றத ஆன்சர். இன்கேஸ் வந்து 239 ஆப்ஷன் வச்சிருந்தாங்கன்னா, 239 ஆப்ஷன் வச்சிருந்தாங்கன்னா இதை போற்றக்கூடாது. ஓகேங்களா, இந்த நம்பரை வந்து போற்றக்கூடாது. என்ன நம்பரை நம்ம கன்வெர்ட் பண்றப்போ சின்ன நம்பர் கிடைச்சோ அந்த நம்பரை தான் நமக்கு ஆன்சரா போடணும். ஸோ இந்த 239 ஆப்ஷன்ல வந்து ஆப்ஷன்ல போட்டுறாதீங்க. 923ன்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா லெட்டர் அண்ட் நம்பர் சீரீஸ், அதாவது ஆல்பா நியூமெரிக் சீரீஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். ரொம்பவே ஒரு அருமையான சம் தான். ரீசெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கொடுத்திருக்காங்க, J2Z K4X I7V டேஷ், அதாவது அந்த டேஷ்ன்ற இடத்துல வந்து என்ன லெட்டர் அண்ட் நம்பர் வரப்போகுது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். H16R அப்படின்னு கொடுத்திருக்காங்க, M22P கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி செகண்ட் மிடில் இருக்க நம்பரை யூஸ் பண்ணி மிடில் நம்பர் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட்ல இருக்க லெட்டரை யூஸ் பண்ணி லாஸ்ட் லெட்டரை கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் அப்படியே சீரீஸ் மாதிரி எழுதிக்கிறேன், J2Z. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, K4X. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, I7V கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நான் இந்த இடத்துல டேஷ்னே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அடுத்த ரெண்டு சீரீஸ் என்ன கொடுத்திருக்காங்க, H16R கொடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா M22P அப்படின்றது கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, நான் லெட்டர்ல இருக்கிறத நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணிருக்கேன். அதாவது இத்தனாவது பொசிஷன்ல வந்து இந்த லெட்டர் வரும், அதாவது 10வது லெட்டரா வரப்போதான் நமக்கு J. ஸோ இதை நான் நம்பரா மாத்திரேன். அப்ப 10 K11 I9 இது தெரியாது, H8 M13 வச்சுக்கிறேன். அதே மாதிரி Z 26 24 22 18 16, அதாவது நமக்கு லாஸ்ட் லெட்டரை பார்த்தீங்கன்னாலே, அதாவது செகண்ட் ஆர்டர்ல வந்திருக்க லாஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டு லெட்டரா குறைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. கரெக்டுங்களா, ஈவன் லெட்டர்ஸா வந்திருக்காங்க. அப்ப 22ல இருந்து 2 குறைக்கும் போது என்ன வரும், 20ன்னு வரும். அப்ப 20th பொசிஷன்ல வர்ற லெட்டர் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல வர்ற லெட்டர் என்னன்னா T அப்படின்ற லெட்டர் தான் வரும். சோ 20ல இருந்து 2 குறைச்சோம்னா 18, 18ல இருந்து 2 குறைச்சா 16. சோ அப்ப அதுக்கான லாஜிக் வந்து கரெக்ட். அப்ப லாஸ்ட் லெட்டர் Tன்றப்போ நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் காலி ஆகுது. சோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், நம்பரை பார்த்தலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம நம்பரை பார்த்தலாம். 2ல இருந்து 4 வரணும், எவ்வளவு நம்பரை கூட்டியிருப்பாங்க, +2 அப்படின்ற நம்பரை யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி 4ல இருந்து 7 வரணும், என்ன பண்ணிருப்பாங்க, +3ன்ற நம்பரை கூட்டியிருப்பாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ரெண்டு விதமான லாஜிக் யூஸ் பண்ணிருக்கலாம். ஒன்னு பிரைம் நம்பர் யூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல கன்சிக்யூட்டிவ் நம்பரை வந்து ஆட் பண்ணிட்டே போயிருக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், கன்சிக்யூட்டிவ் நம்பரை வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் அதுல வரலைன்னா பிரைம் நம்பரை ஆட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, அப்ப 4க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வரப்போற நம்பர் என்ன, சாரி 3க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வர போற நம்பர் 4 ஆட் பண்ணோம்னா 7 + 4 11 கிடைக்கும். இதே சீரிஸ் ஃபாலோ ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஏன்னா இல்லைன்னா நமக்கு பிரைம் நம்பர் கூட யூஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா 2 3ன்றது பிரைம் நம்பர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 கூட யூஸ் பண்ணி ஆட் பண்ணிருக்கலாம். 4 யூஸ் பண்ணிருக்கோம், இது கரெக்டா அமைஞ்சிருக்கான்றத செக் பண்ணிடலாம். அப்போ 4க்கு அப்புறம் வர போற நம்பர் பாத்தீங்கன்னா 5. அப்ப 11 + 5 16 கரெக்டா வந்திருக்கு. 5க்கு அப்புறம் வர நம்பர் பாத்தீங்கன்னா 6 + 16 22. அப்ப இந்த இடத்துல நமக்கு 11 வர போறது ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அப்ப நமக்கு அப்படி பாக்குறப்போ நமக்கு ஆப்ஷன் Cன்றதும் எலிமினேட் ஆயிருச்சு. ஓகேங்களா, ஆப்ஷன் Cன்றதும் எலிமினேட் ஆயிருச்சு. சோ ஃபர்ஸ்ட் லெட்டர்ங்கிறது அப்போ நமக்கு ஒண்ணு ஐவா இருக்கணும், இல்ல Tயா இருக்கணும். சோ ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணி எப்படி வந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்போ
10ல இருந்து 11 வரணும்னா என்ன பண்ணிருப்பாங்க, 1 கூட்டியிருப்பாங்க. ஓகே வச்சுக்கலாம். 11ல இருந்து 9 வரணும்னா 2 லெட்டர் குறைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஏன் சார் இங்க 1க்கு ஆட் பண்ணிருக்காங்க, 2க்கு வந்து டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க? அதாவது நமக்கு கன்சிக்யூட்டிவ் நம்பர் அடுத்தடுத்த நம்பரை வந்து ஒன்னு ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கலாம். சீரிஸ் வந்து அப்படி கிரியேட் பண்ணிருக்கலாம். சோ அப்ப +3 நெக்ஸ்ட் வர போற நம்பர் பாத்தீங்கன்னா 3 இருக்க போது. சோ ஆல்டர்னேட்டிவா பிளஸ் மைனஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். யூஸ் பண்ணி பார்த்தோம்னா என்ன வரும், 9 + 3 12. 12வது பொசிஷன்ல வர லெட்டர் பாத்தீங்கன்னா L. அப்ப நெக்ஸ்ட் வர போறதுக்கு என்ன பண்ணிருக்கணும், 4ன்ற நம்பர் வந்திருக்கணும். சோ இங்க நம்ம பிளஸ் யூஸ் பண்ணா நெக்ஸ்ட் மைனஸ் யூஸ் பண்ணிருக்கணும். மைனஸ் யூஸ் பண்ணும்போது 12ல இருந்து 4 மைனஸ் பண்ணா 8. அப்ப கரெக்டா சீரிஸ் வந்து அமைஞ்சு இருக்கு. லாஸ்டையும் செக் பண்ணிடலாம்ல. அப்போ நெக்ஸ்ட் வர போற நம்பர் பாத்தீங்கன்னா 5. சோ மைனஸ்க்கு அப்புறம் வருது பிளஸ், பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவா போயிருக்காங்க. சோ சீரிஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்ப நமக்கு இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன, L11T என்பதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா 71 வீடியோவும் பார்த்தவங்க வந்து சார் தேங்க்யூ நான் 71 வீடியோஸும் பார்த்துட்டேன் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. முக்கியமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.